அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீர்மையின் 26வது மெய்நிகர் கூட்டத்திற்கு பங்கேற்பாளர் அனைவரையும் நெஞ்சார வரவேற்றுக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம் கூட்டத்தை தொடங்குகிறோம். இன்றைய நம் அமர்வில் எடுத்திருக்கும் நூல் ஒரு சூஃபி ஆன்மீக உளவியல் நூல், ஆன்மாவின் படித்தரங்கள். இது கட்டுரை வடிவிலான மொழியாக்க நூல். இதன் ஆசிரியர் அப்துல் ஹாலிக் அஷ்-ஷவராவி. இதனை தமிழில் வழமை போல மொழியாக்கி தந்திருப்பவர் நமது பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்கள். 180 பக்கங்கள். டிசம்பர் மாதம் 2024 வெளிவந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த நூலை மீதான மதிப்புரைக்காக 2 பெருந்தகைகளை அழைத்துள்ளோம். ஒன்று மௌலானா காமு இல்யாஸ் ரியாஜி அவர்கள். அடுத்து அவர் இன்னும் வந்து சேரவில்லை. இன்ஷா அல்லாஹ் அவர் வந்து இணைவார் நினைக்கிறேன். அடுத்தது பேராசிரியர் முனைவர் ஃபக்கீர் இஸ்மாயில். இவர்கள் 2 பேரின் மதிப்புரைக்கு பிறகு ஏற்புரை வழங்குவதற்காக நமது நூலின் மொழிபெயர்ப்பாசிரியர் பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் உரையாற்றுக்கு அவர்களும் காத்துள்ளார்கள். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் வழமையான சில விதிமுறைகளை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் 15 நிமிட மணித்துளிகள், 3 பேச்சாளர்களுக்கும் மொத்தம் சேர்த்து 45 மணித்துளிகள். இதில் இடையில் யாராவது நேயர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றாலோ அல்லது கருத்துரையாடல் வேண்டும் என்றாலோ அவர்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்கியுள்ளோம். மொத்த 1 மணி நேரம் ஒதுக்கியுள்ளோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல் பேச்சாளரை ரியாசி அவர்கள். அன்னாரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இந்த நமது சீர்மை எனது நீண்ட நாள் நண்பர். ஆனால் சீர்மை இதுக்கு மெய்நிகர் கூட்டத்திற்கு முதலில் அவர் வந்து பங்கேற்கிறார். அன்னாரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மௌலானா காம் இல்யாஸ் ரியாஜி அவர்கள் பற்றிய சிறிய தற்குறிப்பு. அவர்கள் பொதுகை மலையடிவார நகரான தென்காசியில் பிறந்தவர். நீண்ட காலமாகவே களச்சேற்பாட்டாளரும் கூட. நல்ல தமிழில் பேசக்கூடிய நாவலர். தற்சமயம் அன்னார் தலைமை இமாமாக சென்னை மெந்தைவெளியில் உள்ள ஈத்கா மஸ்ஜிதில் பணியாற்றி வருகிறார். அன்னார் சில பல நூல்களை மொழியாக்கியும் சொந்தமாக எழுதியும் உள்ளார். திருக்குர்ஆன் கூறும் பொறுமை, நாம் பிரிந்துவிட வேண்டாம், எது முதலில் என்ற 3 மொழியாக்க நூல்கள். ஷேக் யூசுப் அல் கரலாவி அவர்களின் நூலை அரபியிலிருந்து இவர்கள் மொழியாக்கியுள்ளார்கள். அடுத்ததாக அவர்கள் சொந்தமாக எழுதிய நூல் வழிகாட்டும் ஆண்மறை, வெளிச்சம் தேடிய விளக்குகள். அதன் பிறகு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மொழிபெயர்ப்பு நூலான இமாம்களை திட்டாதீர். இதனின்றி மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் மாதா ஆசிரல் ஆலமு இன்ஹிதாத்தில் முஸ்லிமீன் என்ற அரபு நூலை முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்ததென்ன என்ற பெயரில் அகமது ஜலாலுத்தீன் நத்வி மொழிபெயர்த்தார். அந்நூலை முழுமையாக திரும்ப எழுதி அன்னார் தமிழ்படுத்தியுள்ளார். அன்னாரை முதலில் பேச அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். இமாம் சாப், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சீர்மையின் இந்த ஆன்லைன் நூல் விமர்சன நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், பங்கேற்பாளர்களாக பங்கேற்றிருப்பவர்கள், பங்கேற்கக்கூடிய ஆர்வத்தோடு ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணை மீண்டும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆன்மாவின் படித்தரங்கள் என்கிற சூஃபி ஆன்மீக உளவியல் நூல் குறித்த மதிப்புரை அல்லது விமர்சனம் தான் இன்றைய நிகழ்வின் கருப்பொருள். நூலாசிரியர் ஷேக் அப்துல் ஹாலிக் அஷ்-ஷவராவி அவர்கள் அரபு மொழியிலிருந்து இது ஆங்கிலத்துக்கு சென்று பிறகு நம்முடைய தமிழ் மொழிக்கு வந்திருக்கிறது. ரமீஸ் பிலாலி பேராசிரியர் அவர்கள் இதை நல்ல தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். சீர்மையின் வெளியீடான இந்நூல் வழக்கம் போலவே அதனுடைய அட்டைப்படம் ஈர்ப்பு மிக்கதாக இருக்கிறது. அட்டைப்படம் தரக்கூடிய ஈர்ப்போடு நூலின் உள்ளடக்கத்துக்குள் நாம் செல்லுகிற போது விளக்கப்பட வேண்டிய தீய குணங்கள்,
அதற்கு மாற்றாக நம் இதயத்துக்குள் வைக்க வேண்டிய நற்குணங்கள் ஆகியவற்றை இந்த நூல் மிக விரிவாக பேசுகிறது. அறியாமை, கோபம், பிறரை பார்த்து கருவுவது, பொறாமை, பேராசை, தற்பெருமை, மூர்க்கம், ஆணவம், மருட்சி, முகஸ்துதி, கௌரவம், அதிகாரத்துக்கான ஆசை, வெட்டி பேச்சு, வீண் ஜம்பம் அடிப்பது, இவ்வாறாக இகழ்ச்சிக்குரிய தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்களையும் அதற்கு மாற்றாக அறிவு, சகிப்புத்தன்மை, அகத்தூய்மை, கொடைத்தன்மை, மென்மை, பணிவு, பொறுமை, நன்றி, துறவு, இறைவனையே முழுக்கச் சார்ந்திருப்பது, அன்பு, ஏக்கம், அடக்கம், மனநிறைவு ஆகிய முதலிய நற்பண்புகளை இதற்கு மாற்றாக இந்த நூல் முன்வைக்கிறது. குறிப்பாக இந்த காலத்தில் சூஃபிசம் என்பது அதிகம் தேடப்படுகின்ற, அதிகம் விமர்சிக்கப்படுகின்ற, அதிகம் நாடப்படுகின்ற, அதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், ஒரு துறை இது. பொதுவாக அரபு மொழியிலே ஒரு சொல் வழக்கு உண்டு, துவாரஃபுல் அஷியாவு பி அல்தாதிஹா. ஒரு பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய முரணை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும். தமிழில் சொல்வது போல வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று தமிழில் சொல்வார்கள் அல்லவா, அதை இதற்கு நாம் ஒரு சரியான உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் சூஃபிசத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சூஃபிசம் வர்சஸ் சலஃபிசம் என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக சூஃபிசம் வர்சஸ் மெட்டீரியலிசம் என்று புரிந்து கொள்வதுதான் சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியும் என்பது இந்த நூலை வாசிக்கும் போது நமக்கு புரிய வருகிறது. அண்மை காலமாக ஒரு புதிய சொல் வந்திருக்கிறது, வெஸ்டர்ன் அப்ரோடு சூஃபிசம் என்று அதற்கு சொல்கிறார்கள். மேற்கத்திய உலகம் அங்கீகரித்து வைத்திருக்கக்கூடிய சூஃபிசம் என்று அதை தமிழில் சொல்ல முடியும். இவர்கள் சூஃபிசத்தை மேற்கத்திய உலகம் எப்படி காட்டுகிறது என்று சொன்னால், அநீதிக்கு எதிராக மௌனம் காப்பது, அநீதி நடக்கின்ற போது வாழாவிருப்பது, அநீதி நடக்கின்ற போது கண்ணை மூடிக்கொள்வது, இதை சூஃபிசம் என்று மேற்கத்திய உலகம் அறிமுகப்படுத்துகிறது. அப்படி அறிமுகப்படுத்தி அதை அங்கீகரிப்பதற்கு காரணம், தான் உலகத்தில் நிகழ்த்தி வரக்கூடிய அக்கிரமங்களை, சக முஸ்லிமுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அநீதிகளை இன்னொரு முஸ்லிம் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க வேண்டும் அல்லது பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு ஆதிக்க சக்திகள் முயற்சிப்பதன் ஒரு பகுதியாகவே இந்த வெஸ்டர்ன் அப்ரோடு சூஃபிசம் என்கிற ஒரு தத்துவம் உருவாகி இருப்பதாக ஜஃபர் பங்காஷ் போன்றவர்கள் தங்களுடைய கட்டுரைகளிலே எழுதுகின்றார்கள். ஆனால் இந்த நூல் நமக்கு முன்வைக்கக்கூடிய சூஃபிசம் என்பது சூஃபிசம் வர்சஸ் மெட்டீரியலிசம், சூஃபியா வல் மாத்தியா என்றுதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நூல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500வது ஆண்டு என்ற அளவில், பொதுவாகவே இந்த 1000 ஆண்டு, 1500வது ஆண்டு, 500வது ஆண்டு, இவைகளெல்லாம் ஒரு தத்துவம் தன்னுடைய கால அளவை இந்த அளவிலே, இந்த அடுக்குகளின் அடிப்படையிலே அடைகின்ற போது அந்த தத்துவத்தின் மீதான ஒரு விமர்சனம் அல்லது அந்த தத்துவத்தின் மீதான ஒரு தேடல் இருக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கும். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த நாளாக வரக்கூடிய ரபியுல் அவ்வல் இருப்பதன் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தேடப்படுகின்றவர்களாகவும் அதிகமாக கண்டுபிடிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாம் முதலில் உருவாக்க வேண்டும். அதை சூஃபிசத்தின் வழியாக உருவாக்குவதும் ரசூலுல்லாஹ்வை கண்டடைவதற்கான ஒரு முயற்சி என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான ஆற்றலும் திறமையும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். காலித் பின் வலீத் அவர்களுடைய பாதை ஒன்று என்றால், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதை ஒன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அணுகுமுறை ஒரு மாதிரியாகவும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அணுகுமுறை ஒரு மாதிரியாகவும் இருக்கும். அதை ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே,
நீங்கள் இப்ராஹிம் நபியை போல சிந்திக்கிறீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மூசா நபியை போல சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதன் மூலம் எல்லாம் அந்த அருள் வெளிப்பாட்டு சங்கிலி தொடருடைய ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிந்தனையை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றும் நாம் அதை பார்க்க முடியும். அதே போல சூஃபிசம் என்பது பொதுவாக அநீதிக்கு எதிராக மௌனம் காப்பது என்பதை போன்ற ஒரு சித்திரம் உருவாக்கப்படுவதை மேற்கத்திய உலகம் விரும்புகிறது. ஆனால் அநீதிகள் அரங்கேறுகின்ற போது சூஃபிகள் தான் அதை எதிர்ப்பதிலே முன்னால் நின்றிருக்கிறார்கள். சேதமது ஷஹீத் இதற்கு நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். ரஷ்யாவினுடைய கவுகாஸ் பகுதியில் போராடிய இமாம் ஷாமில் அவர்கள் இதற்கு ஒரு பெரிய உதாரணம். இப்படி நாம் சூஃபிகளில் இருந்து அந்த உதாரணத்தை பார்க்க முடியும். அதே போல சூஃபிசம் என்பது பிறரை குற்றம் குறைகள் காணுவது அல்ல. குறிப்பாக இந்த காலத்தில் தக்ஃபீர் ஃபத்வாக்கள் கொடுக்கப்படுகின்றனவே, சூஃபிகள் ஒரு காலமும் அந்த மாதிரியான தக்ஃபீர் ஃபத்வாக்களை கொடுப்பதாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு உதாரணமாக வரலாற்றிலே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே ஒருவர் கேட்டாராம், மா ஹுக்குமு தாரிக்கு சலாத், தொழுகையை ஒருவர் வேண்டுமென்றே விடுகின்றார், அவருடைய சட்ட நிலைப்பாடு என்ன, சட்டத்தில் அவருடைய நிலை என்ன என்று கேட்கும்போது இமாம் கஸாலி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தாஹுது பி எதிஹி வ தாத்தி பிஹி இலா ஸலாத், இப்படி கேட்கிற நீ அவருடைய தொழுகையை விடக்கூடியவனுடைய கையை பிடித்து இழுத்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், தொழுகைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், இதுதான் சட்டம் என்று சொன்னார்கள். தொழுகையை விட்டவனுக்கு சட்டம் சொல்வதற்கு பதிலாக அதை பற்றி கேள்வி கேட்டவனுக்கு சட்டம் சொல்வது, இதுதான் இமாம் கஸாலி போன்ற சூஃபிச ஆதரவாளர்கள் அல்லது சூஃபிசத்தை வலியுறுத்தக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்பதிலே இருந்து சூஃபிசம் எந்த மாதிரியான ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்க விரும்புகிறது என்பதற்கு இவற்றையெல்லாம் நாம் ஒரு உதாரணமாக கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த நூல் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நற்பண்புகளை தமதாக்கி கொண்டு தீய பண்புகளை விரட்டுவது, அதுதான் இந்த நூல் முழுக்க பேசப்படக்கூடிய கருப்பொருளாக இருக்கின்றது. சூஃபிசத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற போதே தொடக்கத்திலேயே அந்த நூலாசிரியர் சொல்லக்கூடிய கருத்து உண்மையிலேயே ஒரு வாசிக்கப்பட வேண்டிய கருத்து. அதனுடைய அறிமுக பகுதியிலே சொல்கிறார்கள், சூஃபி பாதையில் பயணிப்பதன் நோக்கம் பூரணத்துவத்தை அடைதலும் ஒவ்வா பண்புகளை விட்டு விடுதலையாதலும் ஆகும். இப்பணியே ஷரியத்தின் கோரிக்கையாகவும் கட்டளையாகவும் இருக்கிறது. அதாவது ஷரியத்தினுடைய பாதையிலிருந்து விலகுவதற்கு பெயர் அல்ல சூஃபிசம். ஷரியத்தின் பாதையிலேயே நின்று அதனுடைய கட்டளையை ஏற்று அல்லது அதனுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு மனிதன் தன்னை நற்பண்புகளின் நிலைக்கடனாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதுதான் என்று இந்த நூல் தொடக்கத்திலேயே நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்து விடுகின்றது. அதே போல இந்த நூலுடைய முக்கியமான பகுதிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விளக்கப்பட வேண்டிய தீய பண்புகளை அது பட்டியலிட்டுக் கொண்டே போகின்றது. அதே போல இந்த நூலுடைய முன்னுரையிலே சொல்லப்பட்டிருப்பதை போல பக்கங்களை ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு பண்புகளுக்கும் இது பக்கங்களை ஒதுக்கி இருக்கின்றது. செல்ல செல்ல இந்த நூல் நிறைவு கட்டத்தை அடைய அத்தியாயங்களின் அளவு சுருங்கி கொண்டே போகிறது. அத்தியாயங்களின் அளவு சுருங்கி கொண்டே போகிறது. ஆரம்பத்தில் பெரிய பெரிய அத்தியாயங்களாக இருப்பவை பின்னால் சிறிய அத்தியாயங்களாக சுருங்குகின்றன. இதற்கு அந்த நூலினுடைய ஆசிரியரே ஒரு விளக்கம் தருகிறார். என்னவென்றால், பொதுவாக தன்னிறைவை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு குறைவாக சொன்னாலேயே போதும் என்பதுதான். அது இந்த நூலினுடைய செயல்பாட்டின் வழியாகவே, இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருப்பதன் வழியாகவே வாசகர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அதே போல சூஃபிசத்தினுடைய மிக முக்கியமான பகுதி ஒன்று என்னவென்று சொன்னால், எல்லாம் வல்ல இறைவன் மனிதர்களிடத்தில் அவருடைய ஆத்மாக்களோடு உரையாடுவதற்கு அவன் கனவுகளையும் தேர்ந்தெடுக்கிறான். அதை எப்படி இவர்கள் சொல்லி புரிய வைக்கின்றார்கள் என்றால், பக்கம் 56 இதனால் தான் அந்த பேரா முழுமையா படிச்சுட்டா நல்லா இருக்கும். இதயம் உடலை ஆளும் உரிமை பெற்றுள்ளது. உடல் அதன் ஏவல்களுக்கும் விலக்கல்களுக்கும் அடிபணிகிறது. உடல் இதயத்தினுடைய ஏவல்களுக்கும் கட்டளைகளுக்கும் அடிபணிகிறது. அது இச்சையால் மிகைக்கப்படுகின்ற போது அரசன் பிரஜையாக விடுகிறான். நிலைமை தலைகீழாக போய்விடுகிறது. அரசனாக இருந்தவன் ஒரு நாய் அல்லது கொடும் பகைவனின் அதிகாரத்துக்கு
அடிமைப்பட்ட சிறைக்கதியாகி விடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நூல் தொடுகிறது. என்னவென்றால், இதனால் தான் ஒரு மனிதன் தனது பேராசை, தனது இச்சைகள் ஆகியவற்றை பின்பற்றுகின்ற போது, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய பேராசையையும் தன்னுடைய இச்சைகளையும் பின்பற்றும் போது, அதன் வழியாக இவன் தன்னுடைய உலக வாழ்க்கையை நடத்தி கொள்ளுகின்ற போது, அவன் தன்னுடைய கனவில் தான் ஒரு பன்றிக்கோ கழுதைக்கோ சிரம்பணிவதைப் போல காண்கிறான். ஒரு பன்றிக்கோ கழுதைக்கோ ஒரு மனிதன் சஜிதா செய்வதைப் போல அவன் கனவு காணுகிறான் என்றால், அவன் தன்னுடைய இச்சைக்கு அடிபணிந்து வாழுகிறான், தன்னுடைய பேராசைக்கு அடிபணிந்து வாழ்கிறான் என்று அவன் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த கனவை அவனுக்கு காட்டுகிறான். அறிவுரைகளை, நீங்கள் தேடி வருகின்ற அறிவுரைகளை புறக்கணிக்கின்ற போது, அல்லது அறிவுரைகள் நடக்கின்ற இடத்துக்கு தேடி போய் அந்த அறிவுரைகளை ஏந்திக் கொள்வதற்கு நீங்கள் தயங்கும் போது, அல்லது அந்த பாதை நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் விலகி ஓடும் போது, உங்கள் மீது கருணை உள்ள பேராற்றல் மிக்க அந்த இறைவன் கனவின் வழியாக உங்களை வழிநடத்த விரும்புகிறான். அடுத்து, அவன் தனது வெறித்தனத்தை பின்பற்றுகிற போது தான் ஒரு நாய்க்கு சிரம்பணிவதை கனவில் காண்கிறான். இறைவன் அடியார்கள் மீது அன்புள்ளவன், கருணை மிக்கவன், எக்கேடு கெட்டு போகட்டும் என்றவன் விட்டு விடுவதில்லை. அவன் எங்கு தப்பித்து ஓடினாலும் அவனை எங்கேயாவது பிடித்தவனுக்கு ஒரு சில அறிவுரைகளை தந்துவிட வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அதனால் கனவுகள் வழியாக அந்த அடியானை பிடித்து விட வேண்டும் என்று நினைத்து கனவின் வழியாகவும் இறைவன் காட்டுகிறான். இது இந்த நூலில் நான் உண்மையிலேயே வாசிக்கின்ற போது வியப்படைந்த ஒரு தகவல். நான் திருக்குர்ஆனுடைய விரிவுரை தமிழன் தொலைக்காட்சியில் ஆற்றி வரக்கூடிய அந்த விரிவுரையின் போது 4 தப்சீர்களை வளமையாக நான் படித்து வருகிறேன். அவற்றுள் என்னுடைய சிறு வயதிலிருந்தே என்னை ஈர்த்த, என்னுடைய மாணவர் பருவத்திலிருந்தே என்னை ஈர்த்த தப்சீர்களிலே ஒன்று பேரறிஞர் குர்துபி அவர்கள் எழுதிய தப்சீர் குர்துபி என்று வரலாற்றில் அது புகழ்மிக்கது. இஸ்லாமிய அறிவுலகத்தில் பேரறிஞர் இப்னு கசீர் அவர்களை விடவும் காலத்தால் முந்தியவர்கள். பல பேசுபொருள்களை அதிலே அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் நபியுனா இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதிய நகரத்தில் இருந்து மறுபடி எகிப்துக்கு திரும்பி வருகிறார்கள். இங்கிருந்து திரும்பி செல்கிற போது தேடப்படுகிற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதியனுக்கு போகிறார்கள். நிற்கதியான நிலையில் அங்கே இருக்கிறார்கள். ஷுவைப் நபியினுடைய மகளை மணமுடித்து அவர்கள் மறுபடியும் எகிப்து நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிறார்கள். குறைந்தபட்சம் 10 ஆண்டு. அப்படி திரும்பி வருகிற போது கையிலே ஒரு கை குழந்தை அவர்களுக்கு. அப்படியானால் குறைந்தபட்சம் அது 11 ஆண்டு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வரலாற்று ஓட்டத்தை வைத்து பார்க்கின்ற போது கை குழந்தை, மனைவி, ஒரு வழிகாட்டி, இவர்கள் எல்லாம் உடன் இருக்கின்றார்கள். ஒரு பயண குழுவோடு சேர்ந்து வந்ததாகவும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அப்போது நள்ளிரவு நேரம், கடும் குளிர் நேரம். தூரத்தில் பார்த்தால் ஒரு நெருப்பு தென்படுவதை போல தோன்றுகிறது. இன்னி ஆனஸ்து நாரா, சூரா தாஹாவில் இந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்னி ஆனஸ்து நாரா, நான் நெருப்பை பார்க்கிறேன், அதை போய் நான் எடுத்து வருகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். போனால் இறைவன் அவர்களை அழைக்கிறான். அல்லாஹ் கூப்பிடுகிறான். இன்ன கபில் வாதில் முகத்தசி துவா, நீங்கள் ஒரு பரிசுத்தமான துவா என்கிற பள்ளத்தாக்குக்கு வந்தடைந்து விட்டீர்கள். எனவே நீங்கள் செருப்பை கழற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். செருப்பை கழற்றி விட்டு நீங்கள் வாருங்கள் என்று. அதாவது சுத்தமான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், செருப்பை கழற்றுங்கள். இதுதான் செய்தி. ஒரு சுத்தமான இடத்துக்கு போனா செருப்போட போகக்கூடாது, பள்ளிவாசலுக்கு உள்ள செருப்போட போகக்கூடாது. இதுதான் அங்கே மேலோட்டமாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி. குர்துபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களில் தலைவர் என்று அறியப்பட்டவர் பேரறிஞர் இப்னு சீரின், 2ஆம் தலைமுறையை சார்ந்த தாபிழி, மிகச்சிறந்த ஒரு அறிஞர், தாபிழியர்களில் சிறந்த அறிஞர். அவர்கள் செருப்பை ஒரு மனிதன் கனவில் கண்டால், செருப்பை மாட்டுவதை போல கனவு கண்டால் அவனுக்கு திருமணமாக போகிறது என்று பொருள். திருமணம் ஆனவன் செருப்பை கண்டால் குழந்தை பிறக்கப் போகிறது என்று பொருள் என்று விளக்கம் அளிக்கிறார்கள். கனவுகள் என்பதை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நற்செய்தி என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எகிப்து நாட்டினுடைய இறை மறுப்பாளராக இருந்த எகிப்து நாட்டினுடைய அரசரின் கனவில் தான் அல்லாஹ் காட்டினான் அந்த நாட்டுக்கு ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று. இது ஒரு நற்செய்தி. சொல்ல போனால் நீ உஷாரா இருந்துக்கோ, எச்சரிக்கையாக இருந்துகொள், இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பது. அதே போல கனவுகளில் இது மாதிரியான செருப்பை காட்டுகிறவர்களுக்கு இப்படி விளக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலை வைத்து இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை அளிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், செருப்பை கழற்று என்று இறைவன் சொன்னது எதனால்? மனைவி மக்களை அவர்கள் விட்டுட்டு நெருப்பு எடுக்க வந்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு குளிரிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும், பாதைகள் நமக்கு தென்படும், அச்சமின்றி நாம இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்பது அவருடைய கணக்கு. அதுக்காகத்தான் வந்திருந்தார்கள். செருப்பை கழற்றுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், நாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோமே, எவ்வளவு தாமதமாகும், நம்மளை எங்கேயோ நம்முடைய மனைவியையும் மகனையும் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, நீங்க என்ன தாமதம், அவங்களுக்கு என்ன நேருமோ என்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதை நீங்கள் கழற்றி வைத்து விடுங்கள், அந்த உணர்வை கழற்றி வைத்து விடுங்கள். 2 செருப்பு என்று சொன்னது மனைவியையும் மகனையும். இல்லைன்னா செருப்பை கழற்றி என்று மாத்திரம் சொல்லியிருக்கலாம். வழக்கமாக நாம் அப்படித்தான் சொல்லுவோம், செருப்பை கழட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோம். செருப்புகளை கழற்றி விட்டு வாருங்கள் என்று யாரும் அந்த ஜோடி செருப்பு என்பதை நாம் வழக்கத்தின் மொழியில் சொல்வதில்லை. ஆனால் 2 செருப்புகளையும், உம்முடைய 2 செருப்புகளையும், நாயலைக்க என்றும் நாயலை 2 செருப்பையும் கலற்றுங்கள் என்று சொல்வது மனைவி மற்றும் மகன் குறித்த அந்த உணர்வை நீங்கள் விட்டு விடுங்கள். நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கும் தூய்மையான இடத்துக்கும் தான் வந்திருக்கிறீர்கள். நெருப்பை நான் தொலைவிலே பார்த்தேன் என்பதற்கு அவர்கள் விளக்கம் அளிக்கிற போது, அதுகம் ஷர்காவி போன்ற அறிஞர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள், நீங்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்கப் போகிறீர்கள் என்பதைத்தான், அந்த மக்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒளி விளக்காக நீங்கள் இனிமேல் இருக்க போகிறீர்கள், இறைத்துதராக ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் இறைவன் அங்கே அந்த நெருப்பின் மூலம் அவர்களுக்கு காட்டினான் என்று அந்த விளக்கங்கள் அப்படி போகின்றன. நான் இந்த நூலினுடைய இந்த 56வது பக்கத்தில் இந்த ஒரு பன்றிக்கோ கழுதைக்கோ சிரமணிவதை போல ஒருவன் பேராசைக்காரன் கனவு கண்டா அவன் பேராசைக்காரன் அர்த்தம் என்கிற அந்த விளக்கத்தை படித்த போது, ஒரு கனவின் வழியாக எப்படியெல்லாம் மனிதனுக்கு நேர்வழிகள் காட்டப்படுகின்றன, அவனுடைய உணர்வுகள் தட்டி எழுப்பப்படுகின்றன என்பதை நாம் உணர முடிகிறது. கனவுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஒரு கனவுக்கு இமாம் இப்னு சீரீன் சொன்ன அந்த விளக்கத்தை அடிப்படையாக வைத்து ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கே இன்னொரு அறிஞர் விளக்கம் அளிக்கின்றார்கள் எனும்போது, கனவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஷ்ரா, ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய நல்வாழ்த்து என்கிற அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் சொல்லியிருப்பதையும் வைத்து பார்க்கின்ற போது, இறைவன் எப்படிப்பட்ட கருணையும் அன்பும் அடியார்கள் மீது கொண்டவன் என்பதையெல்லாம் நாம் உண்மையிலேயே மெய் செலுத்து போகிறோம் இந்த புரிதல் நமக்கு கிடைக்கின்ற போது. அதே போல இந்த நூலில் நான் வாசகர்களுக்கு கொஞ்சம் கூர்மையாக அவர்கள் இந்த பகுதிகளை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்பதனால் இந்த குறைந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்பிய இன்னொரு தகவல் இந்த நூலுடைய 124வது பக்கம். அதிலே சூஃபியாக்கள் அணியக்கூடிய சட்டைகளில் இருக்கக்கூடிய பித்தான்கள், சட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த பித்தான்களில் இருக்கக்கூடிய வண்ணங்களை பற்றிய ஒரு பேச்சு. கருப்பு, சிவப்பு, பச்சை, வெள்ளை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு நிறத்தில் இருக்கும். அந்த 3 பித்தான்களுக்கு கீழே வெல்வெட் இழை கொண்டு 4 வட்டங்களை கொண்டு தைத்துக் கொள்கிறார்கள். 4 வட்டங்களை தைத்துக் கொள்கிறார்கள். கருப்பு, சிவப்பு, பச்சை, வெள்ளை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு நிறத்தில் இருக்கும். அவை ரிஃபாயி, அஹமதி, காதிரி, தசூகி ஆகியவற்றின் ஆன்மீக அச்சாணிகளாக அமைந்தோர் அணிந்திருந்ததாக அறியப்படுவதற்கு ஏற்ப அவற்றின் 4 சின்னங்களை குறிப்பதாகும். அதாவது அவை கரிய மரணம், செம்மரணம், பச்சை மரணம், வெண்மரணம். அந்த பித்தான்களுடைய நிறங்கள் கருப்பு, சிவப்பு, பச்சை, வெள்ளை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அது ஒரு 4 வகையான மரணங்களை குறிக்கின்றது என்கிற கருத்து. அதுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய அடிக்குறிப்பு இவைகள் வாசிக்கப்பட வேண்டிய பகுதிகள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நூல் உண்மையிலேயே வாசிக்க நம்மை ஒரு பெரிய புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய, ஒரு ஆன்ம உலகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. பல புதிய தகவல்களையும் உள்ளடக்கிய நூலாக இருக்கின்றது. பல சிந்தனை திறப்புகளுக்கு
இந்த நூல் பலருக்கும் காரணமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். சிறப்பான இந்த வாய்ப்பை வழங்கிய சகோதரர்களுக்கு நன்றியினை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேரருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டதுக்கும் மன்னிக்கவும். ஒரு 5 நிமிடம் அதிகமாக எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். என்ன செய்ய, நிறுத்த சொல்றதுக்கு மனசு இல்லை, பட் நேர வரையறை வந்து நம்மளை கையை கட்டுது. இணையதள கூட்டங்களில் அது ஒரு பெரிய நெருக்கடி. நல்ல ஒரு உணவை அருந்திக்கிட்டு இருந்தாப்புல தான் தட்டப்படுங்கிற மாதிரி தான். சிறப்பான உரை மௌலானா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சூஃபித்துவம் பற்றி மேற்கு மேலத்தைய உலகம் வைத்திருக்கிற பார்வை, யதார்த்த சூஃபிகள் எப்படி இருந்தார்கள் என்பது பற்றிய வரலாற்றிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள், ப்ளஸ் நூலிலிருந்து கனவு பற்றிய விஷயங்களுடன் தனது கருத்தையும் விரிவாக சேர்த்து எடுத்துரைத்த மௌலானா அவர்களுக்கு நன்றி. இனி நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு செல்லும் முன்னர், அடுத்த பேச்சாளரை அழைக்கும் முன்னர், சீர்மை நாம் தொடர்ந்து இதுபோன்ற மெய்நிகர் கூட்டங்களை மாதம் 2வது சனிக்கிழமை மாலை மகரிபுக்கு பிறகு நடத்தி வருகிறோம். அதில் இது 26வது அமர்வு. நாம் இதுவரைக்கும் 140 தலைப்புகளுக்கு மேல் புத்தகங்களை வெளியிட்டுள்ளோம். சூஃபித்துவம், திருக்குரான் தப்சீர், நபித்தோழர் நபித்தோழியர் வரலாறு, அதற்கு பிறகு இலக்கியங்கள், கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், நாவல்கள், அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் என வெவ்வேறு தலைப்புகளில் 140 தலைப்புகளுக்கு மேற்பட்ட நூல்களை கொண்டு வந்துள்ளோம். நீங்கள் சீர்மை.com அல்லது காமன் ஃபோக்ஸ் என்ற இணையதளத்திற்குள் சென்று நமது பட்டியலை பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான நூல்களை வாங்கிக் கொள்ள முடியும். இந்த நூலை வாங்குவதற்கான இணைப்பையும் கூட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் சேட் அனுப்பியுள்ளோம். வாங்கி நீங்கள் பலனடைந்து கொள்ளலாம். அடுத்த பேச்சாளர் நமது திறனாய்வாளர் மதிப்புக்குரிய முனைவர் மு. ஃபக்கீர் இஸ்மாயில் அன்னார் அவர்களை பேச அழைப்பதற்கு முன் அவரை பற்றிய சிறு தற்குறிப்பு விவரம். அன்னார் இணை பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி நெறியாளராக பொருளாதாரத்துறை புதுக்கல்லூரி சென்னையில் பணியாற்றி வருகிறார். அன்னார் பிறந்தது விருதுநகர் மாவட்டம் ரங்கப்பநாயக்கர்பட்டி, படித்து வளர்ந்தது எல்லாம் தேனி மாவட்டத்தில். அவர் இரு பொது நிறுவனங்களில் தலையாய பொறுப்பில் இருப்பவர். முன்மாதிரிகளில் முன்மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தலைப்பில் A to Z என்ற தலைப்பில் 30 காணொளிகளை இதுவரை செய்துள்ளார். இனிது இணைய இதழில் மாணவர்களுக்கான தன் முன்னேற்ற கட்டுரைகளும், சமூக நீதி முரசு மாத இதழில் ஒரு கல்லூரி பேராசிரியரின் மனம் திறந்த மடல் எனும் தலைப்பிலும், இஸ்லாமிய பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம் எனும் தலைப்பில் சமரசம் இதழிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார். சென்னை ரெட் ஹில்ஸ் செங்குன்றம் ஆயிஷா மெட்ரிக் பள்ளியில் வெளிவந்த ஸ்டூடெண்ட்ஸ் பவர் இதழின் ஆசிரியராகவும் உள்ளார். தமிழ், இந்து, ஆன்மீகம், அரும்பு, ஜூனியர்ஸ் ரிப்போர்ட்டரில் வெளிவந்த கட்டுரைகள் விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பு பரிசு பெற்றது. நீரின்றி அமையாத உலகம் எனும் தலைப்பில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலும் கல்வி சார்ந்த தலைப்புகளிலும் தமிழின் தொலைக்காட்சிகளிலும் நிகழ்ச்சிகளை வழங்கி வருபவர். அன்னாரை நாம் பேச அழைக்கிறோம். அவரும் முதல் முறையாக நமது சீர்மை மெய்நிகர் கூட்டத்தில் பேச வந்துள்ளார். அதற்காகவும் தனிப்பட்ட முறையில் அவரை நம்ம வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. சீர்மை பதிப்பகத்தின் சார்பாக ஆன்மாவின் படித்தரங்கள் எனும் நூல் மதிப்புரைக்கு இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக. முதலாக எனக்கு வாய்ப்பளித்த இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாளர் எனது அருமை நண்பர் ரமேஷ் பிலாலி அவர்களுக்கும், சீர்மை பதிப்பகத்தினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரன் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூலை முழுவதுமாக படித்து பார்த்ததில் என்னுடைய ஒரு சில விஷயங்களை இங்கே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நூலினுடைய பொதுவாகவே உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் சிந்தனையாளர்களாக வருவதில்லை. எல்லா சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களாக வருவதில்லை. எல்லா எழுத்தாளர்களும் புத்தகங்கள் எழுதுவதில்லை. புத்தகங்கள் எழுதப்பட்ட எல்லா நூல்களும் வாசிக்கப்படுவதில்லை. வாசிக்கப்பட்ட எல்லா நூல்களும் ரசிக்கப்படுவதும் இல்லை. ரசிக்கப்பட்ட எல்லா நூல்களும் பின்பற்றப்படுவதில்லை. பின்பற்றப்படுவதற்கு தகுதியான நூல்கள் அனைத்தும்
எழுத்தாளர் எந்த உணர்வோடு எழுதுகிறாரோ அந்த உணர்வுக்கு ஒப்ப எந்த வாசகரும் சென்றது மிக மிக குறைவு என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் எழுத்தாளருடைய உணர்வு இருக்கிறது அல்லவா, அந்த உணர்வு சம்பந்தமாக எந்த உணர்வோடு எழுதினாரோ அந்த உணர்வின் 1% அல்லது 10% இந்த நூலை வாசிக்கும் போது நம்மால் உணர முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூலினுடைய ஆரம்பத்தில் இருந்து, இந்த நூலினுடைய கவர் பேஜ்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அட்டைப்படம். இந்த அட்டைப்படத்திலே பாத்தீங்கன்னா, கது அஃபலஹ மன் ஸக்காஹா, அல்லாஹ், இது குர்ஆனுடைய வசனம், யார் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இது நம்ம வஷம்சி வதுஹாஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியமிட்டு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட பொருள்கள் மீது, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, இப்படி ஒவ்வொரு பொருளின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்தி, கது அஃபலஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தினாரோ வெற்றி அடைந்து விட்டார். அடுத்த வசனம், கது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை பாழ்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அந்த திருமறையினுடைய வசனத்தையே அட்டைப்படமாக வைத்திருப்பது என்பது ரொம்ப ஒரு சாலச்சிறந்தது, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி அந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதாவது இந்த புக்கு அரபில வந்திருக்குது, அதை ஷேக் அப்துல் ஹாலிக் அஷப்ராவி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆசிரியருக்கும் தமிழில் மொழிபெயர்த்த நம்முடைய அருமை சகோதரர் ரமேஷ் பிலாலி, இந்த 3 பேருக்குமான ஒரு ஒற்றுமையும், அதே உணர்வு வாசிக்கும் பொழுது ஏற்பட்ட, வாசகர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒற்றுமைக்கான அந்த கயிறு இருக்கிறது அல்லவா, அது ஏறக்குறைய ஒத்து போகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த நூலுடைய மூல ஆசிரியர் இருக்கிறாங்கல்ல, யாரு, ஷேக் அப்துல் ஹாலிக் அஷப்ராவி அவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய விஷயத்த ப்ரொஃபைல் உள்ள போட்டிருக்கும் போது இவங்க அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசனுடைய தலைமை இமாமா இருந்திருக்கிறாங்க. ஹல்வத்தி என்ற ஒரு ஆன்மீக பாட்டையினுடைய ஞான குருவாக இருந்திருக்கிறாங்க. ஷாதுலியா நக்ஷபந்தியா பயிற்சி, அந்த ஆன்மீக பாட்டையில பயிற்சி பெற்றவராக இருக்கிறாங்க. இரண்டாவது, அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் முஸ்தபா அல் பதவி, அவங்க ஒரு பெரிய கல்வியாளர், ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்திருக்கிறாங்க. இமாம் அல் ஹத்தாத் அவர்கள் எழுதிய புத்தகத்தை 10 புக்குக்கு மேல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய சொந்த ஊர் மதீனா அல் முனவ்வரா என்று நினைக்கிற அந்த புத்தகத்துல மதீனா அல் முனவ்வரா என்று இருக்கிறது. அப்ப இவங்களும் மதீனாவை சார்ந்தவர்கள். இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்ற ரமேஷ் பிலாலி அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் ஆன்மீக வாசிப்பினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறார். காரணம், அவர்கள் எழுதிய ஏராளமான புத்தகங்கள். ஏன்னா சூஃபிசம் அப்படின்றது புரிகிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சூஃபிசத்துல நிறைய புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இமாம் அல் குஷைரியின் சூஃபி கோட்பாடுகள், ரகசியங்களின் திரை நீக்கம், ரூமி ரஹமத்துல்லாஹி வாழ்வினுடைய ஞான கதைகள் 100, இப்படி இந்த மாதிரி ரூமி ரஹமத்துல்லாஹி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த 3 நூலாசிரியர்கள், மூலாசிரியர், ஆங்கில மொழிபெயர்ப்பாளர், தமிழ் மொழிபெயர்ப்பாளர், இந்த 3 ஆசிரியர்களுக்குமான ஒரு நெருக்கமான ஒரு உறவை நாம் வாசிக்கும் பொழுது நம்மால் புரிய முடிகிறது. முதல் செய்தி. இரண்டாவதாக, இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நமக்குள் ஏற்பட்ட அந்த ஒரு அந்த இது சொல்லலாம், சில புத்தகங்கள் படிக்கும்போது புல்லரிக்கும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அம்சம். அதை என்னால் முழுமையாகவே உணர முடிந்தது, அல்லாஹ்வுடைய பேரர்களால் உணர முடிந்தது. அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அவங்க வர்றாங்க. இந்த புத்தகம் இது ஆன்மீகம், சூஃபி ஆன்மீக உளவியல் நூல், சூஃபிசம் சம்பந்தப்பட்டது. இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ் பிலாலி அவர்கள் எழுத துவங்கியது ரஜப் மாதம் பிற 27 மேராஜ் என்று. மேராஜ் என்பது சூஃபிச அந்த கோட்பாட்டினுடைய உச்சகட்டமான ஒரு நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேரடியாக ஒரு சந்தித்த நிகழ்வு. அந்த ஒரு நிகழ்வில் இந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கத்தை தமிழாசிரியர் ரமேஷ் பிலாலி அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். அதனுடைய நிறைவு ரமலானுடைய பிறை 25.
எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க. அதப்ப நம்ம இது அவங்க யதார்த்தமாக செய்தார்களா இல்ல முன்னேற்பாடு ஆளோடு செய்தார்களா என்று தெரியவில்லை. இதுதான் இந்த நூலிற்கான ஏன்னா பொதுவாகவே ஒரு நூலை வாசிப்பதற்கு முன்பாக அந்த எழுத்தாளருடைய உணர்வின் வழியாகத்தான் சிந்தனை பிறக்கிறது. சிந்தனை தான் செயலாக மாறுகிறது, சொல் வடிவமாக மாறுகிறது. அந்த சொல் வடிவம் புத்தகத்துல இதை படிக்கும்போது செயல் வடிவமா மாறுது. அப்ப இதற்கான அந்த விளிம்பு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஆரம்ப நிலையில் ஏற்பட்ட அந்த உணர்வு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன, ஏன் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது, இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சூஃபி பாதையில் மனித ஆன்மா அடையும் மாற்றங்களை விவரிப்பதின் வழியாக மனிதன் ஆன்மீகத்தில் அடைய வேண்டிய ஏற்றங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இந்த நூலினுடைய துவக்கத்திலேயே இதனுடைய நோக்கத்தை குறிப்பிட்டிருப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த நூலினுடைய அறிமுகத்தில் நமக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய இலியாஸ் ரியாஸ் ஹசரத் அவங்க இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அந்த நிகழ்வின் அறிமுகத்துல ஒரு அற்புதமான ஒரு சென்டென்ஸ், அதாவது பூரணத்துவத்தை தேடுவதே கண்ணியமான பண்பு. அப்ப நம்ம கேரக்டரை பத்தி இங்க பேசும்போது, கண்ணியமான பண்பை பற்றி இங்க பேசும் பொழுது அதை எங்க லிங்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பூரணத்துவத்தை தேடுவதே கண்ணியமான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அர்த்தத்தையும் அவர்கள் விவரிக்கிறார்கள். இகழ்ச்சி பண்புகளை தூரமாக்குதல், புகழ்ச்சி பண்புகளை நிலைப்படுத்துதல் என்று 2 அம்சங்களை முன்னால வைக்கிறாங்க. அப்ப இகழ்ச்சி பண்புகள் என்ன அப்படின்றதா நம்மளுடைய ஒவ்வொரு பட்டியலாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முன்கோபம், போட்டி, பொறாமை, அகந்தை, ஆணவம், இது போன்ற இகழ்ச்சி குணங்களை தூரமாக்குதல். அதே மாதிரி இந்த நிறைய குணங்களை அனைத்தும் சொல்லிவிட்டு இந்த நூலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் பார்ப்பது, ஒவ்வொரு இகழ்ச்சி பண்புகளையும் சொல்லி 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 அதற்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஆதாரமாக அமைத்திருப்பது இந்த நூலினுடைய ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக நான் கருதுகிறேன். அப்ப இந்த இகழ்ச்சி பண்புகளை இங்க வரும்போது முதலாவதாக அந்த இகழ்ச்சி பண்புகளை ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முன்கோபத்தை வைக்கிறாங்க. அப்ப கோபம் அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். முன்கோபம் என்பது ரொம்ப ஒரு சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுமைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, பொறுமைக்கான டெஃபினிஷன் ஒரு இலக்கணத்தை ஒரு டெஃபினிஷனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்க. ஒரு தாயினுடைய மகன் இறந்து விட்டார். அந்த இடத்துல உட்காந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க. போகும் பொழுது கீழே குனிஞ்சு என் பையன் அழுதுட்டாங்கிற அந்த சோகத்துல அந்த பெண்மணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த பின்னால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமா அழுகிற, இப்படி அழுகக்கூடாதுமான்னு சொல்லும் போது அந்த தாயினுடைய ஆற்றாண்மை, அந்த மகனை பிரிஞ்ச அந்த பிரிவு, எங்க உங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. திரும்பி எந்திரிச்சு பாக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு நாயகமே நீங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமை என்பது கோபத்தினுடைய ஆரம்பத்தை கட்டுப்படுத்துவதுதான் பொறுமைக்கான இலக்கணம் என்று சொன்னாங்க. அப்ப இந்த முன்கோபத்தை அது இகழ்ச்சிக்கான பண்புகள் அங்க சொல்லும் பொழுது இந்த முன்கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி கையாள்வது என்று பெருமானாருடைய ஹதீஸ்கள்ல சம்பவங்கள் மூலமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில இந்த நூலாசிரியர் இங்க விளக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹசத் என்று சொல்லப்படக்கூடிய பொறாமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹசது யகுலுல் ஈமான், பொறாமை என்பது ஈமானை தின்று விடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஏன்னா இங்க மட்டும் இல்ல, பொறாமை என்பது ஒரு மோசமான ஒரு குணம் என்பதை இந்த நூலாசிரியர் இகழ்ச்சி குணத்தில் இங்க சேர்க்கிறாங்க. இன்னொன்னு, நம்முடைய தக்கலை பீரப்பா அவர்கள் சொல்வார்கள், அவங்கள்ட்ட அந்த சிங்கா சிங்கி என்ற அந்த பாடல்ல அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 73 கூட்டம் இருக்குது, இந்த 72 கூட்டம் நரகம் போகும், ஒரு கூட்டம் இதுக்கெல்லாம் அந்த விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, கலிமா சொன்னவர் கனலதிர் போவதேன் சிங்கி. கலிமா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஏன் நரகம் போறாங்க? கலிமா சொன்னவர் கனலதிர் போவதேன் சிங்கா கேட்டுட்டு ஹக்கு ரசூலை ஹசது வைத்தானடா சிங்கி என்று சொல்லுவார்கள். அப்ப இங்க பொறாமை என்பது இகழ்ச்சியான குணம் என்பதை வலியுறுத்தி பேசப்பட்டிருப்பது என்பது ஒரு நல்ல இதாக பார்க்கிறோம்.
அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் இப்படி இகழ்ச்சி பண்புகளை எல்லாம் தூரமாக்குறதுக்கான வழிமுறைகளை அவங்க நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. புகழ்ச்சி விஷயங்களை இருக்கக்கூடிய அன்பு, ஒருத்தவங்களை அரவணைக்கிறது, நன்றி உணர்வு, இது போன்ற இந்த நல்ல விஷயங்களை நிலைப்படுத்துதல் என்பது, இதைத்தான் இந்த நூலுடைய அறிமுக உரையில அவங்க கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்ன, கசாலி இமாம் அவங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய மனிதன் என்பது சூஃபிசத்தினுடைய இந்த விஷயத்துல இவங்க இதை சொல்லும் பொழுது ஒரு செய்தி, மனிதன் என்பவன், ஏன்னா மலக்குமார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நன்மை மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அப்ப ஷைத்தானுடைய குணம் என்ன? அவங்க சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை ஏற்படுத்துறது எல்லாம், கெட்ட விஷயங்களை செய்யறது எல்லாமே ஷைத்தானுடைய குணம். ஆடு மாடுகள், விலங்கினங்கள் இருக்குல்ல, அது சாப்பிடும், தூங்கும், உடல் உறுப்புகளும் இந்த இதுதான். அப்ப மலக்குமார்களுடைய குணம் என்பது நன்மை மட்டும் செய்வது, ஷைத்தானுடைய குணம் என்பது கெடுதல் மட்டும் செய்வது, விலங்குகளுடைய குணம் என்பது சாப்பிடுவது, தூங்குவது. இந்த 3 குணத்தையும் எடுத்து அல்லாஹ் மனுஷனுக்கு வச்சு அவனுக்கு அறிவுங்கிற அந்த பொக்கிஷத்தை கொடுத்து நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலையும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த இதுலதான் நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய ஆதாரம் என்ன, நான் எதை நோக்கி, நான் பூரணத்துவத்தை நோக்கி நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய ரப்பை நோக்கிய பயணம் என்பதை மனிதன் யோசிக்க வேண்டும் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதுக்கு அடுத்து 7 மனங்களை பற்றி ஆசிரியர் விவரிக்கிறாங்க. அற்புதமா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். 7 மனங்களை பற்றியும் சொல்றாங்க. அவங்க அசல் சொன்ன மாதிரி முதல் ஒரு 3 மனங்களை பற்றி, அந்த 3 விஷயங்களை பற்றி சொல்லும் போது எலாபரேட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 சுருக்கமா சொன்னதுக்கான காரணங்களை நம்முடைய ஹசரத் பெருந்தை அவர்கள் சொன்னாங்க. இதுல முதல் மனம் நப்சே அம்மாரா, தூண்டக்கூடிய மனம். அப்ப தூண்டக்கூடிய மனம், இந்த நப்சே அம்மாரா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். 13வது ஜுஸ் வமாஉ பர்ரி உல துவக்கத்திலே சொல்லுவான், இன்னன் நப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ. அப்ப அந்த நப்ச அம்மாரா அப்படின்றது தூண்டக்கூடிய மனம் என்பது தீயதின் பக்கம் தான் அது தூண்டுகிறது என்று, இன்னன் நப்ச நிச்சயமாக ஆத்மா அம்மாரத்தும் பிஸ்ஸு என்று அல்லாஹ் குர்ஆன்லயே இங்க சொல்லி காட்டுறான். இதற்கு ஆசிரியர்கள் நிறைய விளக்கம் சொல்றாங்க. இயல்பின் மீதான பற்றின் காரணமாக அது இகழ்ச்சியை நோக்கியே சென்று கொண்டிருக்குது. ஏன்னா தூண்டிட்டே இருக்குதுல்ல, அங்க தூண்டும் பொழுது தவறு செய்வதற்கு தூண்ட 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 மனிதன் இளைநிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறான் என்பதை ஆசிரியர்கள் தெளிவாக சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நப்சே அம்மாரா, தூண்டும் மனம் என்று சொல்லி இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி சரி செய்வது என்பதை செயல் ரீதியாகவும் சொல்லியிருக்கிறார்கள், சொல் ரீதியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம்ம திக்ர் எடுப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் ஒவ்வொரு ஆன்மீக தரீகாக்களும் ஒவ்வொரு விதமான ஒரு அமைப்புல சொல்லி கொடுப்பாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயம் இது எப்படி செய்வது, எப்படி செய்தால் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறாங்க. கடைசியாக இந்த தூண்டக்கூடிய மனம் நப்சே அம்மாராவை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது, அந்த தூண்டும் மனத்தினுடைய அந்த பகுதியினுடைய கடைசியாக சொல்றாங்க, இது முக்கியமான ஒரு பண்பு தற்பெருமை. இதை எதை கொண்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பணிவை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இங்க ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப பணிவு என்பதுங்கிறது ஒரு உயர்தரமான ஒரு பண்பு. அதனாலதான் மனுஷன் அல்லாஹ் மண்ணில இருந்து ஏன் படைச்சான் அப்படின்னா பணிவோடு இருக்கணுங்கிறதுக்கு தான். நம்ம கூட பாருங்க, தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தொழுகையில தக்பீர் தஹரீமா ஒரு தடவை தான் கட்டுவோம், அல்ஹம்து சூரா ஒரு தடவை தான் ஓதுவோம், ஒரு ரக்காயத்துல ருக்கு ஒரு தடவை தான் போவோம், சமியல்லாஹு லிமன் ஹமீதா இஅ்திலால் ஒரு தடவை தான், சஜ்தா மட்டும் பாருங்க ஒரு ரக்காயத்துல 2 சஜ்தா இருக்கும். எல்லா ருக்குனுகளும் ஒரு தடவை இருக்கும் பொழுது சஜ்தா மட்டும் ஏன் 2 தடவை இருக்குது? அதுக்கு சூஃபியாக்கள் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு விளக்கம் என்ன சொன்னா, மண்ணிலிருந்து நான் வந்தேன், மண்ணிற்கே செல்ல போகிறேன் என்பதை, இந்த ஆன்மீக தத்துவத்தை உணர வேண்டும். 100 வருஷத்துக்கு முன்னால் நான் மண்ணு, இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னாலே நான் அடக்கப்பட்டதுக்கு பின்னால மண்ணு தான். அப்ப பணிவோடு இருக்கணும். அதனாலதான் மண்ணிலிருந்து ஏன் மனிதனை படைத்தான் என்பதற்கான சூட்சமங்களுக்கு பின்னால் பணிவு என்ற ஒரு குணம் ரொம்ப பெருசா, ரொம்ப பெரிய காரணத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நேரம் கருதி அதற்கான காரணத்தை சொல்றேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால தான் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய தற்பெருமையை இங்க சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த தூண்டக்கூடிய மனம் தற்பெருமையை தூண்டும். அதனாலதான் ஷைத்தான் அல்லாஹ் எதுல படைச்சான் தெரியுமா? நெருப்புல படைச்சான். நீங்க நெருப்பை மேட்ச் பாக்ஸ தீக்குச்சியை கொளுத்தி இப்படி வச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும், இப்படி வச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும்,
கீழே கவுத்தி பிடிச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும். இதுதான் நெருப்பனுடைய குணம். ஷைத்தான் அதிலிருந்து படைக்கப்பட்டவன். மண்ணை 14வது மாடியிலிருந்து மேலே போட்டாலும் கீழே தான் விழுகும், 1வது மாடியிலிருந்து போட்டாலும் கீழே தான் விழுகும். மண் என்பது பணிவனுடைய அம்சம். அதனால தான் மண்ணிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. இரண்டாவதாக கண்டிக்கும் மனம், நப்சுல் லவ்வாமா என்று குறிப்பிடுகிறார்கள். இது இந்த கண்டிக்கும் மனத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ஹக்கு எது, பாத்தில் எது, உண்மை எது, பொய் எது என்பதை தெளிவாகவே அந்த மனிதனுக்கு பிரித்தறிவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அல்லாஹ்விற்காக வேண்டிதான் செய்கிறோம் என்ற எண்ணமும் இருக்கும். ஆனால் மக்கள் புகழ்ந்தார்கள் என்றால் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோநிலையும் இருக்கும் என்று இதில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்ப இந்த கண்டிக்கும் மனத்தை பற்றி அல்லாஹ் அதே வார்த்தையில் என்ன லவ்வாமா என்ற வார்த்தை அல்லாஹ் பிரயோகப்படுத்துகிறான். 29 தபாரக்கல்லதி அந்த ஜுஸுல லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, அந்த சூராவுடைய லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, நொந்து கொள்ளக்கூடிய மனத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை அங்க சொல்லி காட்டுறான். அப்ப இது கண்டிக்கும் மனம். நம்ம தப்பு செய்யறோம், நமக்கு அது தெரியும், ஆனால் அதை விட்டு மீள வேண்டும். அதற்கான வழிமுறைகளும் இங்க நூலாசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. மூன்றாவதாக உதிப்புள்ள மனம், முல்ஹிமா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. முல்ஹிமா என்று இதுக்கு தாராளம், பற்றிமை, இது போன்ற பல விஷயங்களை சொல்றாங்க. இதற்கு நல்லது கெட்டது அனைத்துமே தெரியும் என்பதாகவும் அங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நான்காவதாக அமைதியான மனம், முத்துமையின்னா. அதுக்கடுத்து ராதியா, மரதியா, காமிலா போன்ற ஒவ்வொரு மனதிற்கான படித்தரங்களை எல்லாம் தெளிவாகவே இந்த நூலாசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அற்புதமான ஒரு நூல். அதே மாதிரி இந்த நூலினுடைய 7 நப்சுனுடைய படித்தரங்களை எல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா செயல் திட்டத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. 2 வகையான செயல் திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு இந்த நூலாசிரியர் எழுதப்பட்ட அந்த செயல் திட்டம், இரண்டாவதாக உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ் அப்துல் காதர் ஹசரத் அவங்க இந்த இது கொடுத்த இந்த செயல் திட்டத்தையும் அவங்க டேபிளர் காலம் போட்டு அற்புதமா விளக்கி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாசிப்பதற்கு ரொம்ப 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 நல்ல ஒரு நூல். இந்த வாசிப்பின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல். இன்ஷா அல்லாஹ் வாசகர்கள் கண்டிப்பாக ஒரு முறை அதை வாசித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி பேராசிரியர். சொல்லப்பட்ட மணித்துளிகளுக்குள் சிறப்பான ஒரு உரையை தந்ததற்கு, நூலிலிருந்து பல மேற்கோள்களை காட்டி அடைம நீங்களும் இந்த ஆன்மீக பாட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேர பற்றாக்குறையினால் நிறுத்த வேண்டிய சூழல். மிக்க நன்றி பேராசிரியர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இனி நமது அமர்வின் 3வது கட்டமான நமது மொழியாக்கியோரின் ஏற்புரை பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்களை அழைக்கவிருக்கிறோம். ரமீஸ் பிலாலி அவர்கள் பற்றிய ஒரு விவரக்குறிப்பு. அன்னார் 1976 திருச்சியில் பிறந்தார். இவரின் பெயர் தௌஃபிக் ரமீஸ். எழுத்துக்காக ரமீஸ் பிலாலி என்று எழுதியுள்ளார். அவருடைய ஆன்மீக பாட்டை பிலாலி இஷா தரிக்கத்தை சேர்ந்ததால் அந்த பெயரை சேர்த்துள்ளார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமையுள்ள பேராசிரியர் மொழியாக்கத்திற்காகவும் தான் பின்பற்றும் சூஃபி நடைமுறைகளுக்காக வேண்டியும் கூடுதலாக அரபி, ஃபார்சி, உருது மொழிகளை பயின்றவர். இவர் மொழியாக்கிய நூல் ரஹசிய ரோஜா, இமாம் அல் குசைரியின் சூஃபி கோட்பாடுகள், நீருக்குள் மூழ்கிய புத்தகம், ரகசியங்களின் திரை நீக்கம், ரூமியின் வாழ்வில் ஞானக்கதைகள் 100, ஃபீஹிமா ஃபீஹி, ரூமியின் ஞான பேருரைகள், முல்லா நஸ்ருத்தீன் கதைகள் முழு தொகுப்பு 5 பாகங்கள், சிவப்பு கந்தகம் சூஃபி நெறி விளக்க நூல், அர்பையின் அஹாதீஸ் என்னும் 40 ஹதீஸ்களின் தொகுப்பு, இது 4 தொகுப்புகள் வந்துள்ளது. அதன் பிறகு தாகூரின் மின்மணிகள் மொழியாக்க கவிதை நூல், ரூமியின் ருபாயியாத் பேப்பர் பேக் அண்டு ஹார்ட் பேக் 2லேயும் வந்திருக்கு. இதில் ரூமியின் வைரங்கள், நாடோடி நினைவுகள், காதலின் 40 விதிகள் நாவல், ஜின்களின் ஆசான் நாவல், அஹில்லா நாவல், விசித்திரர்களின் புத்தகம் நாவல் உள்ளிட்ட பல நூல்களை சீர்மைக்காக மொழியாக்கியிருக்கிறார். என்றார் சூஃபி, மலைமுகட்டில் ஒரு குடில் ஆகியவை இவரின் கட்டுரை தொகுப்புகளும் சீர்மை வெளியீடாக பதிப்பை கண்டுள்ளன. பிரபஞ்ச குடில் என்னும் மலைப்பூவில் தொடர்ந்து இலக்கியம், ஆன்மீகம் தொடர்பான எழுத்தாக்கங்களை கட்டுரைகள், கவிதைகள், கதைகளாக வெளியிட்டு வருகிறார்.
நூல் திறனாய்வுகளையும் அதன் ஆழ அகலங்களுடன் திறம்பட கையாளக்கூடியவர். இவரின் மாணவர்களாக வரக்கூடியவர்கள் அவர்களும் சிறந்த எழுத்தாளர்களாகவும் திறனாய்வர்களாகவும் உருவெடுத்து வருகின்றனர். அன்னாருக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஏற்புரை வழங்க வருமாறு பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்கள் அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ ஷஃபீனா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாயகம் திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் பரிசுத்த பெற்றோர்கள், அன்னாரின் கிளைஞர்கள், தோழர்கள் அனைவரின் மீதும் நின்று இளங்கட்டுமாக. அனைவருக்கும் இனிய முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சீர்மை பதிப்பகத்தின் சார்பில் தொடர்ந்து திங்கள்தோறும் நிகழ்த்தப்பட்டு வருகின்ற இந்த நூல் விமர்சன தொடரில் இன்றைய தினம் ஒரு சிகர நிகழ்வாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்கிறேன். காரணம், இங்கே பேச அழைக்கப்பட்ட இருவருமே மிகப்பெரிய ஆளுமைகள். முதலில் நூலுக்கு விமர்சனம் வழங்கிய மௌலவி இல்யாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள் தன்னுடைய விமர்சன உரையிலே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நூலிலிருந்து 2 பக்கங்களை மட்டும் குறிப்பாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசினார்கள். 56ஆம் பக்கத்திலே கனவு பற்றிய விளக்கம், 124ஆம் பக்கத்திலே மரணத்தின் வகைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை குறிப்பிட்டு பேசினார்கள். முழு நூலையும் பற்றி அவர்கள் மிக விரிவாக பேச வேண்டுமென்றால் இந்த கால அவகாசம் போதாது. ஆனால் வேறு வழியின்றி நிர்பந்தமாகத்தான் அவர்களை 15 மணித்துளிகளிலே அவர்கள் நிறுத்தும்படியானது. மற்றபடி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோமா என்கின்ற வகையிலே அவர்களுடைய பேச்சு நீரோட்டமாக, தெளிவாக, கருத்தாழத்துடன் அமைந்திருந்தது எனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. அதே போல நண்பர் ஃபக்கீர் இஸ்மாயில் பிலாலி அவர்கள் இந்த நூலினுடைய உள்ளடக்கம் பற்றி மிக விரிவான ஒரு உரையை நல்கியிருப்பதும் எனக்கு மெத்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஹசரத் இல்யாஸ் ரியாசி அவர்கள் கனவு விளக்கம், மரணம் ஆகிய 2 விஷயங்களை பற்றி இந்த நூலினுடைய பக்கங்களை குறிப்பிட்டு பேசினார்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருகிறது. ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்து உண்டு. அது சூஃபித்துவ உலகிலே அதிகமாக புழங்கப்படுகின்ற ஒரு செய்தி. அன்னாசு நியாமுன் இதா மாத்து என்தபஹு. மனிதர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கின்ற பொழுது விழிப்படைவார்கள் என்பதாக அறிவு பட்டணத்தின் தலைவாயிலான ஹசரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்ன கருத்து. அப்படி பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் இப்பொழுது கனவுக்குள் தான் இருக்கின்றோம். மனிதர்கள் கனவில் இருக்கிறார்கள், மரணம் அடைகின்ற பொழுதுதான் விழிப்படைவார்கள். இந்த கனவிலே கூட, அதாவது நாம் நினைவு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த கனவிலே கூட நமக்கு சில சமிக்ஞைகள், இஷாராக்கள் இறைவனின் புறத்திலிருந்து காட்டப்படுவது உண்டு. ஒரு 1.5 மாதம் இருக்கும் என்ற நினைவு உறவினர் ஒருவருடைய ஒரு பத்திர பதிவு நிகழ்வுக்காக நானும் என்னுடைய தந்தையாரும் திருநெல்வேலி வரை செல்ல வேண்டியிருந்தது. நாங்கள் பயணப்பட்டோம். மதிய நேரத்திலே, நண்பகல் நேரத்தை ஒட்டி அந்த பதிவு நிகழ்வு முடிந்தது. முடிந்த பிறகு லுகர் தொழ வேண்டும், அருகிலே எங்காவது பள்ளிவாசல் இருக்கிறதா என்று அப்படியே வாகனத்தில் அமர்ந்தபடி நாங்கள் தேடிக்கொண்டு வந்தோம். திருநெல்வேலியிலே மல்லிகாபுரம் என்ற ஒரு பகுதி, அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி ஒழு செய்து தொழுவதற்காக வந்து அந்த பள்ளிக்குள் செல்வதற்காக வாசல் படி ஏறுகின்ற போது அந்த பள்ளியின் சுவரிலே ஒரு கல்வெட்டு பதித்திருக்கிறது. இந்த கல்வெட்டிலே அந்த பள்ளிவாசலினுடைய திறப்பு விழா, அதை யார் திறந்து வைக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த செய்தி அதில் இருந்தது. அந்த பள்ளிவாசல்
நமது மௌலானா இல்யாஸ் ரியாசி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்த ஒரு மஸ்ஜித். அந்த செய்தி அதில் இருந்தது. சரி, ஹஸ்ரத் வந்திருக்கிறாங்க, அதை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் உள்ளே சென்று அங்கே லுகர் தொழுகையை நிறைவேற்றி மீண்டும் வந்துவிட்டோம். மறுநாள் தோழர் சாலை பஷீர் அவர்கள் என்னை அலைபேசியிலே அழைத்து, அடுத்த நூல் விமர்சன நிகழ்வு உங்களுடையது தான், ஆன்மாவின் படித்தரங்கள் என்ற நூலை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதில் பேசுவதற்கு இருவர் வேண்டும், ஒருவரை நாங்கள் முடிவு செய்து விட்டோம். அவர் யார் என்றால் மௌலானா இல்யாஸ் ரியாசி அவர்கள். அவர் ஒப்புதல் வழங்கி இருக்கிறார், இன்னொருவரை நீங்கள் குறிப்பிடுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது நான் மனதில் நினைத்து கொண்டேன், ஒருவரை நீங்கள் முடிவு செய்தீர்கள், இன்னொருவரை நான் குறிப்பிட்டு முடிவு செய்ய வேண்டும். ஆனால் உண்மையில் இதெல்லாம் அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அவன் இஷாரா எனக்கு முதல் நாளே காட்டிவிட்டான். மௌலானா இல்யாஸ் ரியாசி அவர்கள் தான் இந்த நூலை பற்றி பேச வருகிறார்கள் என்ற இஷாரா. அது பிற்பாடு தான் இதெல்லாம் எனக்கு அந்த இந்த விஷயம் விளக்கங்கள் டிஸ்க்ளோஸ் ஆகுது. ஆக மனிதர்களாகிய நீங்கள் காரியங்களை திட்டமிடுகின்றீர்கள், முடிவு செய்கின்றீர்கள் என்பதெல்லாம் நாம் நினைத்துக் கொள்கிறோமே தவிர, மற்றபடி ஏக இறைவன் ஏற்கனவே திட்டமிட்டபடிதான் ஒவ்வொரு அசைவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அது உணர்த்திற்று. ஏன்னா இது ஆன்மீகத்திலே ஒரு முக்கியமான ஒரு பார்வை. அந்த அடிப்படையில் ஆன்மாவின் படித்தரங்களிலே நாம் படிப்படியாக மேலே ஏற ஏற முன்னேறி செல்ல செல்ல இத்தகைய அனுபவங்கள் நமக்கு அதிகமாக வாழ்க்கையில கிடைக்கின்றன. அத்தகைய அனுபவங்களை அடைந்து வருகின்ற ஒருவன் என்பதை ஒரு தகுதியாக கொண்டு, தகுதி என்று நம்பித்தான் இத்தகைய நூல்களை நான் மொழிபெயர்த்து வருகிறேன். இல்லை என்றால் இந்த நூல்களை மொழிபெயர்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்க முடியும்? வேறொன்றும் இல்லை. ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலைகளை அடைந்தவர்களை நான் மதிக்கிறேன், அவர்களை பின்பற்றி செல்லுகிறேன் என்பதுதான் எனக்கு இருக்கின்ற தகுதியாக நான் கருதுகிறேன். இன்னொரு முக்கியமான இக்காலத்திற்கு மிக அவசியமான ஒரு புரிதல் நம்ம இல்யாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சூஃபிசம் வெர்சஸ் சலஃபிசம் என்று பார்ப்பதற்கு பதிலாக சூஃபிசம் வெர்சஸ் மெட்டீரியலிசம் என்று நாம் பார்க்க வேண்டும், அதற்கான தேவை இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். ஏன்னா மேற்கத்திய உலகம் கட்டமைத்து காட்டுகின்ற சூஃபித்துவம் என்றால் இதுதான் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற, பரப்புகின்ற அந்த கருத்துக்கள் இருக்கிறதே, அந்த ஒரு சித்திரம் இருக்கிறதே, அது மிகவும் ஆபத்தானது, அபாயமானது. அது எந்த நோக்கத்திலே செய்யப்படுகிறது என்பதையும் கூட ஹசரத் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி விட்டார்கள். டு பாசிஃபை முஸ்லிம்ஸ் ஃப்ரம் ரியாக்டிங் அகைன்ஸ்ட் தி வெஸ்டர்ன் அப்ரெஷன். மேற்கத்திய உலகம் மூன்றாம் உலக நாடுகளின் மீது நடத்துகின்ற அடக்குமுறைகள், அத்துமீறல்கள், இவற்றுக்கு எதிராக ரியாக்ட் செய்து விடாமல், எதிர்வினை ஆற்றிவிடாமல் முஸ்லிம்களினுடைய மனநிலையை மந்தப்படுத்தி விட வேண்டும் என்கின்ற நோக்கிலே தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூஃபித்துவ சித்திரத்தை வழங்கி வருகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒன்று அது. இன்னொரு பக்கம் சூஃபிசம் என்பது குறித்த தவறான பல புரிதல்கள் நம்மிடமே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் களைந்து சூஃபிசத்தின் உண்மையான முகத்தை காட்ட வேண்டும் என்றால் இது போன்ற நூல்கள் அதிகமாக வெளிவர வேண்டும், அதற்கான தேவை இருக்கிறது என்று நான் கருதினேன். அதற்கு அல்லாஹு தாலா இப்படி பணியாற்றுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக சீர்மை பதிப்பகத்தின் அறிமுகத்தை எனக்கு கொடுத்தான், அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்கள் தொடர்ந்து இந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இது போன்ற நூல்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இத்தகைய அறிவு செல்வங்கள், ஞான செல்வங்கள் தமிழுக்கு இன்னும் வந்து சேர வேண்டிய பட்டியல் மிக நீண்டு இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மிஸ்கீனுக்கு அனுமதித்திருக்கின்ற ஆயுளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நூல்களை நான் கொண்டு வந்து அவனுடைய அருளால் கொண்டு வந்து சேர்க்க திட்டமிட்டு இருக்கின்றேன். அதில் தொடர்ந்து இயங்கி வருகிறேன். அதே போல சூஃபிகள் அநீதிங்களுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த செய்திகளையும் கூட தமிழ் கூறு நல்லுலகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே அறிமுகப்படுத்துவதற்கு மெனக்கெடுக்கின்ற ஒரு பதிப்பகம் இருக்கிறது என்று சொன்னால் அது சீர்மைதான் என்றால் அது மிகையாகாது. மட்டுமல்ல, உரையாடலிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே அவரவருடைய புரிதலுக்கேற்ப பல தரப்புகள் இருந்தாலும் கூட அந்த தரப்புகள் தொடர்ந்து
உரையாடலில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமுக்கு எதிராக வந்து நிற்கின்ற அபாயங்களை நாம் சமாளிக்க முடியும். அதற்கு எல்லோரும் ஒன்றாக கைகோர்ப்பதற்கு, ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடிப்பதற்கு நமக்குள் தொடர்ந்து உரையாடல் நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கு ஏற்ற தரவுகளை தந்துதுவதில், அந்த உரையாடல்களுக்கான வாய்ப்பை திறந்து தருவதிலே சீர்மை பதிப்பகத்தினுடைய நூல்கள் பெரும் பங்காற்றி வருவதை யாரும் மறுக்க முடியாது. நண்பர் உவைஸ் அவர்களிடம் நான் அதிகமாக இது பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருப்போம். அப்படி பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த சீர்மை என்கின்ற ஒரு அம்ப்ரல்லா, இந்த ஒரு பேனரின் கீழே அனைத்து சிந்தனை தரப்புகளினுக்கும் இடம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தரப்பை நாங்கள் மறுதளிப்போம் என்றோ, ஒரு குறிப்பிட்ட தரப்பை மட்டும் தூக்கி பிடிப்போம் என்றோ இவர்கள் நாம் செயல்பட முடியாது. இதிலே அனைத்து சிந்தனை தரப்புகளுக்கும் இடம் கொடுத்து இந்த பதிப்பகம் சென்று கொண்டிருக்கிறது என்பது இதுவரை வரலாறு காணாத புதுமை. ஆனால் வரலாற்று சூழலிலே, ஓட்டத்திலே இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. அந்த அடிப்படையிலே அவர்கள் சூஃபித்துவம் சார்ந்த நூல்களையும் அதனுடைய மெய்யான வெளிச்சத்தில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வகையிலே உண்மையான சூஃபித்துவத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று கருதி இத்தகைய நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள். பேராசிரியர் ஃபக்கீர் இஸ்மாயில் பிலாலி அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட, எழுத்தாளர் எந்த உணர்வோடு எழுதினாரோ அதிலே 1% வாசகனாக என்னால் உணர முடிந்தது என்று சொன்னார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த நூலாசிரியரை பற்றித்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்போ நான் யார்? மௌலானா ரூமி அவர்கள் சொல்லுவார்கள், தன்னை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மஸ்னவி ஷரீஃப் என்ற ஆன்மீக காவியத்தை அவர்கள் எழுதுகின்ற பொழுது அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஞான அறிவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை எழுதுகின்ற நான் எப்படிப்பட்டவன் என்றால், தண்ணீரை தருகின்ற ஒரு குழாயை போன்றவன் என்று சொல்லுவார்கள். தண்ணீர் குழாயின் வழியாக வருகிறது, ஆனால் நான் இந்த தண்ணீரே என்னில் தான் ஊற்றெடுத்தது என்று அந்த குழாய் அந்த தண்ணீருக்கு உரிமை கொண்டாட முடியாது, அப்படி பெருமைப்பட்டு கொள்ள முடியாது என்று சொல்லுவார். அதே போலத்தான் இந்த ஞான நீர் தமிழுக்கு கிடைப்பதற்கு நான் ஒரு குழாயாக இருக்கிறேன், ஒரு டேப், அவ்வளோதான். ஒரு குழாயாக இருந்து ஷேக் அப்துல் ஹாலிக் ஷப்ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த கருத்துக்களை நான் தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இந்த தமிழின் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது, அந்த மொழியை நான் கற்றுக்கொண்டது என்பதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்னணி இருந்தாலும் கூட அதையெல்லாம் பேச இங்கு நேரமில்லை. ஆனால் ஒரு கட்டத்திலே தெளிவாக அல்லாஹு தாலா உணர வைத்தான், இந்த மொழியிலே உனக்கு பாண்டித்தியத்தை, இந்த மொழி திறனை உனக்கு நான் தந்தது எதற்காக தெரியுமா? இது போன்ற நூல்களை நீ தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக. உன் கையிலே ஒரு கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் என்ற கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கருவி ஆற்ற வேண்டிய காரியம் இதுதான் என்ற தெளிவை எனக்கு இறைவன் தந்தான். அதன் வழியாக நானும் இது போன்ற நூல்களை எல்லாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 1% இறைவனின் பேரருளால் அதற்கும் அதிகமாகவே கூட அந்த மூல நூலாசிரியர்களுடைய நோக்கங்களை, அவர்களுடைய உணர்வுகளை நானும் உணர்ந்துதான் இத்தகைய நூல்களை மொழிபெயர்த்து வருகின்றேன். அட்டைப்படம் பற்றி கூட மதிப்புரையாளர்கள் இருவருமே குறிப்பிட்டார்கள். அதிலும் கூட ஒரு தெளிவோடு இந்த சீர்மை பதிப்பகம் சென்று கொண்டிருப்பதை தொடர்ந்து நீங்கள் அவதானித்து வந்திருக்கலாம். ஏன்னா நூலுக்கேற்ற அட்டைப்படம். இங்கே ஆயத்து போடப்பட்டிருக்கிறது, கத் அஃப்லஹ மன் தஸாகா என்கின்ற ஆயத்து, கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா என்கின்ற ஆயத்து திருக்குரான் வசனத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் அந்த நூலினுடைய சாராம்சம். யார் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்தார் என்ற கருத்தை போட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நீங்க எல்லா நூல்களையுமே நீங்க சீர்மை பதிப்பகத்தினுடைய நூல்களை பார்த்தோம் என்றால், நூலிலே ஒரு கவர்ச்சி தன்மையை காட்டி வாசகர்களை கவர வேண்டும், அவர்கள் இந்த நூலை கையில் எடுக்க வாங்க வைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறுக்கு புத்தி இல்லாமல் ஒரு நேர்மையான உணர்வோடு இந்த பொருண்மைக்கேற்ற அட்டை வடிவமைப்பைத்தான் நாங்கள் செய்வோம் என்று அந்த லாபம் கருதாது
நூல் விற்பனையை அதிகப்படுத்துவதற்கு தவறான வழியில் ஒரு காலடி கூட எடுத்து வைத்து விடாமல் இந்த சீர்மை பதிப்பகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் நிதானமாக இது செல்லும், ஆனால் நீண்ட தூரம் செல்லும். அதற்கு இறைவன் அருள் புரிவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் இதையும் கூட இந்த அட்டைப்படத்தை பற்றியெல்லாம் கூட இங்கே கல்லூரியிலே நாங்கள் பேசிக்கொள்வது உண்டு. ஏனைய பதிப்பகங்கள் எல்லாம் எப்படி எப்படியோ அவர்கள் ஓவியங்கள் அது இதையெல்லாம் போட்டு அதை அழகுபடுத்தி அப்படியே நூல்களை வெளியிடுகின்ற பொழுது அந்த அந்த ஒரு பாதையிலே நாம் செல்லலாமா என்றெல்லாம் சிலர் ஆலோசனை சொல்வார்கள். நிச்சயமாக நாம் செல்ல மாட்டோம். ஏனென்றால் இந்த நூல்களுக்கென்று ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இதனுடைய பொருண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதற்கேற்ற ஒரு அட்டை வடிவமைப்பைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதிலே இந்த சீர்மை பதிப்பகம் மிக தெளிவுடன் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நூல் எழுத ஆரம்பிக்கப்பட்ட நாள் மற்றும் முடிக்கப்பட்ட நாள் இதை யதார்த்தமாக செய்தார்களா அல்லது முன்னேற்பாடாக நான் செய்தேனா என்று கூட அவர்கள் ஃபக்கீர் இஸ்மாயில் அவர்கள் கேட்டார்கள். ஒருவேளை அதாவது இரண்டுமே நடக்கும். ஏன்னா சில நேரங்களிலே ஒரு நாளினுடைய அமல்கள் என்று நமக்கு அந்த அந்த சிறப்பான நாள்கள் வருகின்ற பொழுது அதற்கான அமல்களை நாம் செய்வோம் இல்லையா? அப்படி வருகின்ற பொழுது ஏதேனும் ஒரு நூலை தொடங்கி விடுவது என்னுடைய வழக்கம். அது அப்போ நான் முன்னேற்பாடாக தான் செய்கிறேன். ஒரு 2 நாளில் ஒரு சிறப்பான நாள் வருகிறது என்றால் நான் அந்த நூலுக்கான ஏன்னா ஒரு பரக்கத் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு நல்ல அமலை நாம் ஆரம்பிப்போம். அந்த நாளை நாம் இந்த அமலை கொண்டு சங்கை செய்வோம். அந்த நாளை கொண்டு இந்த காரியத்தை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான் அந்த நாளினுடைய பரக்கத்தை கொண்டு என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இது போன்ற நாட்கள் வருகின்ற பொழுது ஷபே பராத்துடைய இரவாக இருக்கலாம், ஷபே மேராஜுடைய இரவாக இருக்கலாம். இது போன்ற நாட்கள் வருகின்ற பொழுது நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி ஒரு சில நூல்களை தொடங்குவது வழக்கம். ஆனால் முடிகின்ற பொழுது அது ஒரு சிறப்பான நாளிலே முடிகிறதா என்று பார்த்தால் அதை முன்னேற்பாடா நான் செய்ய மாட்டேன். அது இறை நாட்டத்தால் அப்படி முடிந்தால் உண்டு. இல்லைன்னா நீங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஜ்மாவின்படி ரமலான் 27 லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதற்காக நான் 2 நாள் தாமதித்து அதை 27ல முடிக்கல. ரமலான் 25ல முடிச்சிட்டேன். ஏன்னா அது அப்போது முடிந்தது, அவ்வளவுதான். ஆனா அது போல அப்படி எழுதப்பட்ட ஒரு நூல்கள். அதே போல இந்த 7 மன அமைப்புகள், அதாவது ஒரே மனம்தான், அந்த மனம் பல 7 படித்தரங்களை கடந்து போகுது. இன்றைய காலச்சூழலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல ஒரு காலம் வரும், மார்க்கத்திலே 10லே ஒரு பங்கை ஒருவர் பின்பற்றினால் கூட அவர் வெற்றி அடைவார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மார்க்கத்தில் 10ல் ஒரு பங்கை பின்பற்றுவது கூட மிக கடினமாக மிகப்பெரிய முஜாகதா செய்ய வேண்டிய ஒரு காலச்சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழுகின்ற இடத்தின் சூழல், நாம் வாழுகின்ற காலத்தின் சூழல், இந்த மார்க்கத்தை நாம் அதாவது உதுகுலு ஃபி சில்மி காஃபா, மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று இறைவன் கட்டளை இடுகின்றானே, அப்படி முழுமையாக நுழைய இந்த உலக சூழல் நம்மை விடுகிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்க்கின்ற பொழுது மிக போராட்டமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதிலே ஐயமில்லை. அத்தகைய ஒரு காலகட்டத்திலே நம்மளுடைய நப்சுகள், நம்மளுடைய மனங்கள் மிக எளிதாக நப்சுல் அம்மாராவாக சரிந்து விடுகின்ற வாய்ப்புகளும் சூழல்களும் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய மனத்தை தூய்மை செய்து அதை நப்சுன் முத்துமையின்னாவாக மாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்கான ஒரு வழிகாட்டு நூலாக, ஒரு கோட்பாட்டியல் நூலாக, ஒரு தியரி புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. ஃபக்கீர் இஸ்மாயில் பிலாலி அவர்கள் எஸ் அப்துல் காதர் பாக்கவி ஹசரத் அவர்களையும் குறிப்பிட்டார்கள். அவர்களை நான் நன்றியுடன் நினைவு கூற ஆசைப்படுகின்றேன். அவர்களுடைய நூலும் நான் வைத்திருக்கின்றேன். அகத்தூய்மை என்கின்ற இந்த நூல் மீரான் பிரஸ் வெளியிட்டு 1952 வெளிவந்தது. அப்போது இதனுடைய விலை ரூபாய் 1, ஹதியா ரூபாய் 1 என்று போட்டிருக்கிறார்கள். 73 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த அந்த நூல் என்னுடைய முன்னோர்களிடமிருந்து எனக்கு கிடைத்தது. அந்த நூலை வாசித்து பிறகு இந்த ஷேக் அப்துல் ஹாலிக் அஷப்ராவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூலை ஆங்கிலத்திலே வாசித்த போது இந்த நூலினுடைய விரிவாக்கமாக அந்த நூல் இருப்பதை நான் கண்டேன். எனவே அதனை தமிழிலே கொண்டு வருவதற்கு எல்லாம் அல்ல இறைவனின் அருளோடு அது சாத்தியப்பட்டது. அதை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த அளவிலே என்னுடைய ஏற்புரையை நான் நிறைவு செய்கின்றேன். மதிப்பாளர் இருவருக்கும் மதிப்புரை வழங்கிய இருவரும் ஆளுமைகளுக்கும்
என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். உள்ளபடியே இன்றைய நிகழ்வு வந்து ரொம்ப நிறைவுள்ளதாக இருந்தது. நம்ம தொடர்ந்து பல நிகழ்வுகளை நடத்திட்டு வரும்போது சமயங்களில் சோர்வு அண்ட விடுறதில்ல. என்னைக்கா ஒரு நாள் இந்த சோர்வு எட்டி பார்க்கும். திடீரென்று மிக குறைந்த எண்ணிக்கையில் ஆட்கள் வருவதும், போதிய அளவுள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத நேரங்களில் சிறிய ஒரு சோர்வு எட்டி பார்க்கும். சோர்வை மிகைக்க அனுமதிப்பில்லதில்லை. ஆனால் இன்று நடந்த இலியாஸ் ராஜி தொடங்கி பேராசிரியர் ஃபக்கீர் இஸ்மாயில் தொடங்கி ஏற்புரை வழங்கிய தோழர் ரமீஸ் பிலாலி அவர்கள் வரை இது ஒரு நிறைந்து ஒரு நிறைந்த தருணம் இது. சீர்மையின் நோக்கத்தையும் நோக்கம் அது சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறதுக்கான ஒரு உரைகள் உங்கள் உரைகளின் வழியாக நாங்கள் அது அறிந்து கொண்டோம். இதன் மாதிரியான திறனாய்வுகளும் வழிகாட்டுதல்களும் துவாக்களும் ஆலோசனைகளும் இந்த மாதிரி பெருந்தகைகளின் இருப்பும் தான் இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்லும். இந்த முஸ்லிம் சமூகத்தின் இந்த உம்மத்தின் ஒரு நீண்ட ஒரு இலக்கை நோக்கிய ஒரு பயணத்தில் நாம் எல்லாம் ஒரு சிறு துளிகள். எத்தனையோ துறைகளில் பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி பணிகளில் அதிகம் கவனம் படவில்லை என்பது நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த வகையில் உங்கள் இருப்பினும் தொடர்ந்து உங்களை எல்லாம் பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஒரு குறிப்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இலியாஸ் ரியாஜி அவர்கள் அவருக்கு இன்று வேறு ஒரு அரங்க நிகழ்வு இருந்தது. நமக்காக அதை கைவிட்டு விட்டு முழுக்க இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்ததற்கு அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மற்ற இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமது பணிகளில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வானாக. தொடர்ந்து நல்ல பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள அல்லாஹ் உதவி செய்வானாக. இனி நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் உள்ளோம். ஆற்றப்பட்ட உரைகள் தொடர்பாகவும் வெளிவந்த நூல் தொடர்பாகவும் ஏற்புரையின் மீதும் அல்லது இதற்கு வெளியே உள்ளேயும் உங்களுக்கு ஐயங்களோ கேட்க வேண்டிய கேள்விகளோ இருந்தால் நேயர்கள் கேட்கலாம். இது உங்களுக்கு நேயர்களுக்கான நேரம். கேட்க விரும்புபவர்கள் தங்கள் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம். இருக்காதா? கேள்விகள் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. யார் ரமீஸ் பிலாலி, என்னுடைய ஆசிரியர் ரமீஸ் பிலாலி ஐயாவுடைய மாணவன் நானு. உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய பேர் முகமது ஹாரிஸ். நான் ஜமால் முஹம்மது கல்லூரியில உதவி பேராசிரியர் பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போ வாய்ப்பு ஐயா எனக்கு வழங்கினாங்க. ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் தான் ஐயா எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியீடு இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டா வாங்க. நான் இப்போ பஸ்ஸில் பயணம் பண்ணி இருக்கும்போது ஐயா இந்த செய்தி சொன்னாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி ஐயாவுக்கு கொடுக்குறேன். இந்த புத்தகம் வந்து ரொம்ப, ஏன்னா எனக்கும் ஞான தேடல் இருக்கு. அந்த தேடலுக்கான வழிவகை வந்து இந்த புத்தகம் செய்யுன்ற ஒரு எண்ண ஓட்டம் முழுமையாக நான் கேட்டதுனால புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா இந்த புத்தகத்தை நான் வந்து எனக்கு இது மிகவும் தேவையான ஒரு ஒன்றாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நான் வேற எந்த கேள்வியும் இதுல இல்லை. மிக நன்றி. நன்றி தோழர். நிகழ்ச்சி வேற அடுத்த கேள்வி யாராவது இருக்கா? கேளுங்க. அந்த கேள்வி யார் எங்க பேசுறீங்க? பேரையும் ஊரையும் சொல்லுங்க. நான் மில்லத் இஸ்மாயில் ரியாஜி, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, பேசலாம். அசரத்து பேசும்போது நான் வந்து இல்லை, ஏன்னா வந்து அங்கேயும் இங்கேயும் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால நான் வந்து டிராவல்ல இருந்ததுனால கேட்க முடியல. இது அசரத்து பேசினது இலியாஸ் ரியாஜி பேசின அந்த ரெக்கார்டிங் இருக்குமா? இது நம்ம தொடர்ந்து மாதம் நடக்கிற இந்த கூட்டத்தை நம்மளோட சீர்மை இணைய யூடியூப் சேனலில் நம்ம வெளியிடுறோம். நீங்கள் சீர்மை பேஜஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட இது நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் உங்களோட செல்ஃபி வாட்ஸ்அப் நம்பரை வேணால் அனுப்பி வைங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை ஷேர் பண்ணுவோம். இது ரெக்கார்டிங் ஏறின உடனே நம்ம ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக. இதுக்கு முன்னாடி எல்லா நிகழ்ச்சியுமே நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சி அவ்வளோமே நமக்கு ரெக்கார்டிங்கில் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அசரத்து ஃபேஸ்புக்கில் போடும்போது தான் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே தெரிஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகம் வந்து ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக தேடலுக்கு வந்து ஒரு விடையா இருக்கும் நான் நினைக்கிறேன். புத்தக ஆசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஞானத்துல வந்து பறக்கச் செய்யணும்னு இன்ஷா அல்லாஹ் நான் துவா செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷலாம். அடுத்த நேர் கேள்வி கேட்பதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இதே சமயம் நடைபெறவிருக்கிறது. அது சீர்மையின் 27வது மெய்நிகர நூல் திறனாய்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எடுக்கப்பட்ட நூலின் தலைப்பு நொறுங்கிய சுதந்திரம். கோபட் காந்தி எழுதிய நொறுங்கிய சுதந்திரம் நூலை தேர்ந்தெடுத்துள்ளோம்.
திறனாய்வாளர்களாக அகமது நதீம் ஹசனும் மதுர் சத்யா என்ற இருவரும் பங்கேற்கின்றனர். ஏற்புரையை வழங்குபவர் மொழிபெயர்ப்பாளர் தமிழ் காமராசன். எனவே நண்பர்களும் தோழர்களும் நேயர்களும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து ஆதரவளிக்க வேண்டும். உன் நண்பர்களுக்கு இதை பரவலாக்குங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. ஆம் ஆம் என்னுடைய பேர் நூருல் ஹக்கு, காஜாமலையில இருந்து பேசுறேன். கேளுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாவே கிட்டத்தட்ட 10 வருடம் மேலாகவே அவருடைய தீவிர வாசகர் ரமேஷ் பிலாலி அண்ணனோட. இடையில எங்களுக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியம் வந்து ரொம்ப குறைவா எனக்கு இருந்தது. இருந்தாலும் அவங்களுடைய புத்தகங்களை நான் வந்து ரொம்ப இரவு நேரங்கள்ல மௌலானா ரூமி அவர்கள் எழுதின கித்தாபுகளை வந்து பல நேரங்கள்ல நான் படிச்சிருக்கேன். அதுல நான் சொக்கியும் இருந்திருக்கிறேன். நானும் ஒரு ஆன்மீகத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா இருக்கிறேன். இறுதி நேரத்துல வந்து அவருடைய அழைப்பு கிடைத்தது இறைவனுடைய நாட்டம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இரு கோணங்களாகவும் இருந்தது. ரமேஷ் பிலாலி அவர்களுடைய வாசிப்பை படிச்சனால அவர்களுடைய என்ன பிரதிபலிப்புலாம் எனக்கு ஓரளவு விளங்க முடிஞ்சது. அது இல்லாம இலியாஸ் ஹசரத் அவங்க சொன்ன அந்த சூஃபிசம் வெர்சஸ் மெட்டீரியலிசம் வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. அதை இன்னும் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய சிந்தனையும் இந்த ஒளிபரப்பு மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. இன்ஷால்லா அதை பத்திய சிந்தனையும் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ரமேஷ் அண்ணே. இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு மேலும் ஆயுளை நீட்டிச்சு தரணும். சீர்மையத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அல்லாஹ் உங்களுடைய இந்த இதை வந்து அல்லாஹ் பொருந்திக்கணும்னு நான் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நன்றி தோழரே. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற எதுவும் கேள்விகள் உண்டு? நம்ம டைம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு நினைக்கிறோம். யாராவது கடைசி கேள்வி கேட்கலாம்? கேள்வியோ கருத்துக்களோ இருந்தால் தெரிவிக்கலாம். இல்லைன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. இறைவன் அருளால் இன்றைய நமது மெய்நிகர் சந்திப்பின் 26வது அமர்வு நல்லபடியாக நிறைவுக்கு வருகிறது. பங்கேற்று சிறப்பித்த பெருந்தகைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மிகப்பெரிய நன்றியும் புகழையும் உரித்தாக்கி கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.